எம்பெருமான் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயம்தான் பார்க்க போகிறோம். மூட நம்பிக்கை, சூப்பர்ஸ்டிஷன் என்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆரம்பத்தை கேட்ட உடனே ஒரு கால் உங்களுக்கு இவர் நாஸ்திகம் பேசுகிறாரோ அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். இந்த வீடியோவினுடைய வெறும் ஆரம்பத்தை மட்டும் கேட்டு நிறுத்திட்டீங்க அப்படின்னு வச்சுப்போமே, இவர் நாஸ்திகம் பேசுகிறார் அப்படின்னு நீங்களே முடிவு கட்டிடுவீங்க. ஆனால் தயவுசெய்து முழுமையாக கேளுங்கள். ஏன்னா சனாதன தர்மத்துக்கும் மூட நம்பிக்கைக்கும் தொடர்பே கிடையாது. நம்ம சனாதன தர்மம்ன்றது ஒரு சூப்பர்பான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆன்மீக சயின்ஸ், ஆன்மீக அறிவியல் அப்படின்னு பார்த்துன்னு வரோம் இல்லையா. மேக்னெட்டில் சொல்லுவாங்க லைக் போல்ஸ் ரிப்பெல் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் போல் பக்கத்தில் நார்த் போல் வந்து அது ரிப்பெல் ஆகும், ஒன்றா சேர்க்க முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி தான் சனாதன தர்மத்தையும் மூட நம்பிக்கையும் சேர்க்கவே முடியாது. ஏன்னா அடிப்படையில் இருந்தே சனாதன தர்மத்தில் அனலைஸாக பண்ணியிருக்காங்க. வேதத்தை ஏற்கணுமா, மூடத்தனமா இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க இவ்வளோ அனலைஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் வேதத்தை ஏற்க போகிறேன் அப்படின்றதுக்கு. ஆக இப்படி தொட்ட இடத்துல எல்லாம் அனாலிசிஸே பண்ணக்கூடியவர்கள் அவங்க மூடத்தனம் எதையாவது நம்புவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. ஸோ மூட நம்பிக்கை ஹேஸ் நோ பார்ட் இன் சனாதன தர்மம். இதுதான் உண்மை. அதுக்கு எந்த பங்கும் கிடையாது சனாதன தர்மத்தில். இப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நல்லா மனசில் உறுதியாக வாங்கி கொள்ளுங்க. ஏன்னா மூட நம்பிக்கை அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு உடனே நாத்திகன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மூட நம்பிக்கை ஏற்றுக்கொண்டால் உண்மையாகவே அவன் ஆத்திகனாக இருக்க முடியாது. மூடத்தனமாக நம்புகிறான் அப்படின்னா அவன் ஒரு ஆஸ்திகனாகவே இருக்க மாட்டான். ஆக இந்த மனசில் இதை வைத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடிய உதாரணங்களை நீங்களே ஒரு திறந்த மனப்பான்மையோட அனலைஸ் பண்ணி பாருங்கள். கணபதி ஹோமம் அப்படின்னு பண்ணுறோம் இல்லையா, ஒரு சடங்கு பண்ணுறோம் கணபதி ஹோமம் அப்படின்னு. எதற்காக பண்ணுறோம்? விநாயகர் விக்னங்களெல்லாம் போக்கக்கூடியவர். ஆக எந்த தடையும் இல்லாதபடிக்கு ஒரு முயற்சியானது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா கணபதி ஹோமம் பண்ணுறோம். ஒருத்தர் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறார். அந்த கம்பெனி நன்றாக வளர வேண்டும் அப்படின்றதுக்காக கணபதி ஹோமம் ஆரம்பத்தில் பண்ணுறார். அதுக்கப்புறம் கம்பெனி ஓட வேணும் இல்லையா, அதுக்காக இன்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ணுறார். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை இன்டர்வியூ வைக்கிறார். இன்டர்வியூவில் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் பக் இருந்தால் அதை எப்படி முதல்ல டீபக் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறார் அந்த இன்ஜினியரை. அந்த இன்ஜினியர் இந்த மாதிரி இந்த விதத்தில் டீபக் பண்ணுவேன், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இவருக்கு பதிலானது திருப்திகரமாக இருக்கும், ஏற்றுப்பார். அதை விட்டு அந்த இன்ஜினியர் இன்டர்வியூக்கு வந்தவன் நான் கணபதி ஹோமம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இவர் கண்டிப்பாக கடுப்பாவர். என்னப்பா இன்டர்வியூன்னு கஷ்டப்பட்டு கூப்பிட்டா இந்த மாதிரி ஏதோ பைத்தியகாரத்தனமாக பதில் சொல்கிறியே அப்படின்னு சொல்ல மாட்டாரா? ஆனால் கடுப்பார் அவரை பார்த்து கேட்கணும், எங்க நீங்கள் தான் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி நன்றாக வளர வேண்டும் அப்படின்றதுக்காக கணபதி ஹோமம் பண்ணீங்களே, அந்த வளர்ச்சிக்கு தடையாக தானே இப்போ ஒரு சாஃப்ட்வேர் பக் இருக்குது. அப்போ அந்த தடை நீங்க வேண்டும் அப்படின்னா கணபதி ஹோமம் பண்ணால் என்ன என்ற கேள்வி வந்தால் என்ன பதில்? இதுக்கு சரியான கேள்வி தானே. அந்த கம்பெனி தடையின்றி இயங்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கணபதி ஹோமம் பண்ணுறோன்னா நேர ஒரு தடை தானே இந்த சாஃப்ட்வேர் பக் அப்படின்றது. அது நீங்குவதற்கு கணபதி ஹோமம் பண்ணால் என்ன தவறு? சரியான கேள்விதான். மற்றொரு உதாரணம், எலுமிச்சப்பழ பூஜை பண்றோம். இதற்காக காரோ வண்டியோ நல்லபடியாக ஓட வேண்டும் அப்படின்றதுக்காக. ஆனா எலுமிச்சப்பழ பூஜை பண்ணியும் பிரேக் டவுன் ஆகலாமே. பிரேக் டவுன் ஆகும் பொழுது நம்ம மறுபடியும் இன்னொரு எலுமிச்சப்பழ பூஜையா பண்ணுவோம். நம்ம அப்போ மெக்கானிக் கடைக்கு கொண்டு போக தானே பார்ப்போம். அந்த நேரத்துல காரை சரி பண்றதுக்கு மறுபடியும் இன்னொரு எலுமிச்சப்பழ பூஜை பண்ண மாட்டோம், மெக்கானிக் கடைக்கு தான் கொண்டு போவோம். இதை கேட்ட உடனே சனாதன தர்மத்துக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்களா, அப்போ எலுமிச்சப்பழ பூஜை பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் கேட்குறவர்களுக்கு இடலாம். தயவுசெய்து இந்த எண்ணத்தை வச்சுக்காதீங்க. இது சனாதன தர்மம் கிடையாது. யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு கேள்வி, அடிப்படை கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் என்ன அப்படின்னு ஆராயறது தான் சனாதன தர்மமே ஒழிய நீங்கள் எங்களுடைய நம்பிக்கையை, எங்கள் ஃபெய்த் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. அப்போ ஃபெய்த் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு ஒரு பதில் இருந்ததுன்னா அப்போ நம்மளுடைய ஃபெய்த்தே பிளைண்ட் ஃபெய்த்து தான். அதை குஷின் பண்ணாதீங்க அப்படின்னு தான் ஆகுது. எங்கள் நம்பிக்கையில் நீங்கள் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னாலே அந்த நம்பிக்கை மூடத்தனமானது அப்படின்னு நம்மளே ஒத்துக்கொண்டதாக ஆகாதா?
ஆக இது சனாதன தர்மம் கிடையாது. சரி, இப்போ இந்த மாதிரி கேள்வி எழுந்தால் நான் எப்படி அனலைஸ் பண்ணுவேன்? நான் படித்த இந்த சயின்ஸு, சனாதன தர்மம்ன்றது சயின்ஸு, நீங்கள் அது குழப்பாதீங்க. சனாதன தர்மம் மூடநம்பிக்கை கிடையாது, அது சூப்பர் சயின்ஸு. இந்த சயின்ஸை படித்தேன்னா எப்படி அனலைஸ் பண்ணுவேன் இந்த கேள்விகள் எழுந்தால் என்றால், இப்போது கணபதி ஹோமம் எடுத்துக்கொள்வோமே. கணபதி ஹோமம் பண்ணால் தடைகள்லாம் நீங்கும் அப்படின்ற அறிவு எப்படி நான் பெற்றேன்? நீங்களும் கூட சேர்ந்து அனலைஸ் பண்ணலாம். சென்ற வீடியோக்கள் எல்லாம் மனசில் நல்லா வைத்துக்கொள்ளுங்கள். நோட்ஸ் எழுதியிருக்கீங்க இல்லையா, அனலைஸ் பண்ணி பாருங்கள். 3 பிரமாணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, சரியான அறிவை ஏற்படுத்தக்கூடிய கருவிகள் 3. இப்போ நமக்கு ஒரு அறிவு ஏற்பட்டிருக்கு. என்ன அறிவு? பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன அறிவு இவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்றத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். என்ன அறிவு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, கணபதி ஹோமம் செய்தால் தடைகளானவை நீங்கும் இப்படின்ற அறிவு. அதனால தானே கணபதி ஹோமம் செய்கிறோம். அப்போது இந்த அறிவு எப்படி ஏற்படுது நமக்கு? கணபதி ஹோமம் செய்தால் தடைகளானவை நீங்கும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுட்டோம்? கண்கூட பார்த்து தெரிஞ்சுட்டோமா? அப்போ பிரத்யட்சத்துக்கு விஷயம் சொல்ல முடியுமா? கிடையாது. இன்ஃபர் பண்ணி தெரிஞ்சுட்டோமா? அனுமான ஊகம் பண்ணி தெரிஞ்சுட்டோமா? எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நெருப்பை விட்டு பிரியாத புகை ஒன்று இருக்குது, அதை பார்த்து உள்ள நெருப்பு இருக்குது அப்படின்னு நம்ம இன்ஃபர் பண்ணோம். இங்கே அந்த மாதிரி என்ன இருக்குது? அப்போது பல்லாயிரக்கணக்கான காலமாக எல்லாருமே கணபதி ஹோமம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தடைகள்லாம் இல்லை. எதாவது அனலைஸ் பண்ணி அந்த மாதிரியாக தெரிய வந்தது நமக்கு? நல்லா யோசிச்சு பாருங்கள். இது வேலிட் கொஷின் தானே. கணபதி ஹோமம் பண்ணால் தடைகள் நீங்குன்றது எப்படி அறிந்து கொண்டோம் என்றால், வேதங்களை கொண்டு தான் அறிஞ்சிருக்கும். வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி கணபதி ஹோமம் பண்ணால் தடைகள்லாம் நீங்கும் அப்படின்னு வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தான் இப்போ எலுமிச்சை விஷயத்துலையும் இது பண்ணோமே என்றால் இந்த மாதிரி ஏற்படும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகினால நம்ம இது பண்ணுறோம் அப்படின்றது தான் ஒரே ஒரு பதிலாக இருக்கணும். இப்போது இந்த கணபதி ஹோமம் பண்ணியும் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கே, எலுமிச்சை பழம் பண்ணியும் இந்த மாதிரி ரஃபேல் ஜெட் ஆனது பழுது அடைஞ்சிருக்கே அப்படின்ற கேள்வி வந்ததுன்னா நீங்களே லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். எனக்கு சில பதில் இருக்குது இதுக்கு. நான் இப்போ ரொம்ப பகிரங்கமாக அங்கேயே சொல்லிட்டேன் அப்படின்னா இதில் இப்போ சனாதன தர்மமே தப்பு தானா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் சில பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதை நான் புகுத்த விரும்பலை. நான் என்ன புகுத்த விரும்புகிறேன் அப்படின்னா, சனாதன தர்மம்ன்றது மூட நம்பிக்கை மட்டும் வச்சுக்காதீங்க. இதில் ஆழமாக ஊன்றி இருக்கிறேன்னா, நீங்கள் என்னை தப்பாக நினச்சா கூட நான் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறேன். நான் பரம ஆஸ்திகன் தான். சனாதன தர்மத்தில் மிக்க நம்பிக்கை உடையவன் தான் நான், சரியா? ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஒரு ரேஷனாலிட்டி இருக்குது. என்னை யாராவது அடுக்கடுக்கு அடுத்த கேள்வி கேட்டாங்கன்னா நான் அதுக்கு யோசித்து பதில் சொல்கிற பக்குவத்தை நான் வளர்த்து கொண்டு இருக்கேன். நான் இந்த சயின்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி வேணால் இந்த கேள்விகள்லாம் கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுப்பா, எங்கள் நம்பிக்கை அது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பேன். அப்போ அது மூட நம்பிக்கையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த சயின்ஸை படித்த அப்புறம் நான் வெறும் ஒருத்தர் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு உதறி தள்ள மாட்டேன். முடிஞ்சவருக்கு ரேஷனலாக அனலைஸ் பண்ணுவேன். இதுதான் அந்த காலத்தில் எல்லா ஆன்மீகவாதியும் பண்ணியிருக்காங்க. மூட நம்பிக்கையே கிடையாது. ஆக இதனுடைய பதில் என்ன அப்படின்றத நம்ம அந்த அட்வான்ஸ்டு டீப் லேர்னிங்லேயே கொஞ்சம் இன்னும் ஆழமாக பார்ப்போம். எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய பதிலாக. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஆனால் கேட்ட கேள்விகள்லாம் மிகவும் சரியான கேள்விகள். அதை துடைக்க முடியாது. துடைச்சோன்னா மூட நம்பிக்கையாக தான் போய் சேரும். இதுக்காக இந்த மூட நம்பிக்கை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், இது கூடாது அப்படின்றது ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கணபதி ஹோமம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, எலுமிச்சை பழ பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வேதமானது இதெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் வேதத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். நம்ம வேதத்தை ஏன் ஏற்கிறோம்? வேதத்தை ஏன் ஏற்கிறோம் அப்படின்னா, அது இந்த உடலில் ஆசை இல்லாத முனிவர்கள் கண்டெடுத்தது. அது நான் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்குது, மோட்சத்துக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. இப்படின்றதுனால தான் நம்ம வேதத்தை ஏற்கிறோம் அப்படின்றதுல நன்றாக அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்தாச்சு இல்லையா. இப்போது உடலில் ஆசை இல்லை, மோட்சத்தை பெற வேண்டும் அப்படின்ற அந்த வேவ் லென்த்தில் போயின்னு இருக்கிற நமக்கு கணபதி ஹோமம் பண்ணி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வரக்கூடிய தடையை நீக்க வேண்டும், எலுமிச்சை பழ பூஜையை பண்ணி பைக்கை நல்லபடியாக ஓட வைக்க வேண்டும். எப்படி அட்டாச் ஆகும்? இது நம்ம வேவ் லென்த்தை வேறு ஏதோ போயிட்டு இருக்கோம், ஃப்ரீக்வன்சி வேறு ஏதோ இருக்குது. கணபதி ஹோமமும் எலுமிச்சை பழமும் எப்படி இங்கே அட்டாச் பண்ண முடியும் என்றால், இங்கே என்ன தாத்பரியம்னா, இதெல்லாம் ஒரு படிகள் தான். எடுத்த உடனேயே எல்லாருக்குமே இந்த மோட்சத்தில் முக்தியில் ஆசைன்றதுலாம் எல்லாருக்குமேலாம் வராது. ஏன்? பொதுவாக எடுத்த உடனேயே கோயிலுக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் வராங்க இல்லையா, எல்லாருக்குமே இந்த நான் யார் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்குமானா? இல்லைனா மரணத்துக்கு அப்புறம் என்ன,
என்னை இயக்கக்கூடிய ஏதோ ஒன்று இருக்கே, அது என்னது, அதை நன்றாக அறிய வேண்டுமே, அடைய வேண்டுமே அப்படின்ற எண்ணங்கள்லாம் கோயிலுக்கு வரக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை எத்தனை பேருக்கு இந்த எண்ணங்கள்லாம் எழும்? எல்லாருக்கெல்லாம் எழாது. யாரோ சிலருக்கு மட்டும்தான் எண்ணங்கள் எழும் இல்லையா? ஆக அந்த எண்ணத்தை எழுப்புவதற்காக ஒரு படியாக தான் இந்த கணபதி ஹோமம், எலுமிச்சை பூஜை எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஆக இப்போ கணபதி ஹோமம் பண்ணும்பொழுது நம்ம என்ன உணர்றோம் அப்படின்னா, என் வாழ்க்கையில் தடைகள்லாம் வரும், என் கண்ட்ரோலில் கிடையாது, அதை போக்குறதுக்கு எனக்கு அப்பாற்பட்டதான ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம மனசு பக்குவப்பட்டிருக்கோமா? அதே போல் எலுமிச்சை வச்சு ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் வாங்கிட்டேன், ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தன்னோட இயங்காது, இதை இயக்கக்கூடியதுக்கு இதுக்கு அப்பாற்பட்டதாக ஏதோ ஒன்று இருக்கணும். ஆக இது பழுதடையும் பொழுது ஏதாவது எனக்கு காக்கக்கூடியதாக ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசில் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு இந்த விதத்தில், இந்த வகையில் நம்ம மனசில் அது ஒரு ஸ்டாம்ப் போட்டுகிட்டே இருக்குது. அந்த விதத்தில் இதெல்லாம் பயன்படும். அப்படி பயன்படும் பொழுது இந்த வேத வாக்கியங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு முறையை காட்டுகின்றன. ஆக இந்த ஒரு ஐசோலேஷனில் எதுவுமே பார்க்கக்கூடாது. ஐசோலேஷனில் பார்க்காம இது எல்லாமே அந்த ஆன்மீகத்தினுடைய ஒரு ஸ்டெப்ஸு அப்படின்னு நம்ம பார்த்தோமே என்றால், இப்போ கூட நான் பதில் முழுசாக சொல்லலை, நான் சொன்ன பதிலில் கூட பல பேருக்கு பல கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் எல்லாம் வெறும் இந்த யூடியூப்பில் ஒரு மோனோலாக நல்லா தீர்க்க வைக்க முடியாது. இன்னொன்று ஏதோ நான் யோசித்து சொல்கிறேன், நான் சில சரியாக சொல்ல போகிறேன் அப்படின்னும் கிடையாது. அவங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சம்ஸ்கிருதத்தில் சாஸ்திரத்தில் திங்மாத்திர பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்லுவார்கள். வெறும் இந்த திசையை மட்டும் காட்டுறது, அதுக்கப்புறம் நீங்களே யோசிப்போங்க, என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும். இந்த கேள்விகள் ரொம்ப வேலிடான கேள்விகள். இது எழக்கூடிய பதில் நான் இப்போ முழுமையாக பார்க்காத போது நீங்கள் இதை ஒரு நாத்திகவாதம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். சனாதன தர்மத்தில் மூட நம்பிக்கை கூடாது அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருக்குது. ஏன்னா அது இந்த காலத்தில் பொருந்தக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா கேஸ்ட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்தினாலேயே நிறைய பேர் இந்த டீப்பான அறிவியலுக்கு வராமலே இருக்காங்க, தயக்கத்தோடு இருக்காங்க. நாங்கள் வரலாமா கூடாது அப்படின்னு தயக்கத்தோடு இருக்காங்க. ஸோ அந்த தயக்கத்தெல்லாம் நீங்கள் நல்லா போக்கிட்டீங்க. கேஸ்ட்டுன்றதை நீங்கள் மனசில் கொண்டே வராதிங்க. கேஸ்ட் சிஸ்டத்தை அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம், நம்ம மனசில் அதை கொண்டே வர வேண்டாம் அப்படின்றத நல்லா சொல்லிட்டீங்க. அது இந்த காலத்துக்கு வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது. இப்போ இந்த சூப்பர்ஸ்டிஷன் பற்றி சொன்னீங்களே, இப்போ இதனால யாருக்காவது தடை இருக்கா? ஆன்மீக வளர்ச்சியில் இதனால யாருக்காவது தடை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி சிலருக்கு வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, எதுக்காக நான் இந்த சூப்பர்ஸ்டிஷனை அட்டாக் பண்ணுறேன், மூட நம்பிக்கை வேண்டாம் அப்படின்றத ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2 கருத்து என் மனசில் இருக்குது. ஒன்று என்னென்னா, இப்போ இவங்க சிந்திக்காத நிலையிலேயே இருந்தாங்க அப்படின்னு வச்சுப்போமே, இது ஒரு படி அப்படின்னு தெரிஞ்சுக்காமலே இருந்தாங்கன்னா, அப்போ கடைசியில் ஆன்மீகத்துக்குள்ளே எப்படி இறங்க முடியும்? அவங்க இதோடு அப்படியே முடிச்சு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்து இதெல்லாம் ஒரு படி, ஆன்மீகத்துக்கு அந்த மேலே மேலே ஏறக்கூடியதுக்கு ஒரு படியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த ஆன்மீக வளர்ச்சியான ஏற்படாது. ஸோ அந்த மூட நம்பிக்கை கண்டிப்பாக நம்ம நிராகரிக்க வேண்டும் அப்படின்றது அந்த ஆன்மீக பயனுக்காக. மற்றொன்று என்ன அப்படின்னா, பொருளாதார பயனுக்காக. ஒரு பாரதத்தினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக. இப்போ பாரதம் ரொம்ப பேக்வேர்ட் சொசைட்டியாக இருக்குது. மக்களுக்கெல்லாம் சிந்திக்கிற திறமையே இல்லை. இப்போ சைனாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்க, நம்ம நாட்டில் 140 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனால் யாருடைய அவுட்புட் அதிகமாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். சைனாவுடைய அவுட்புட் தான் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய எக்கானமி 6 டைம்ஸ் லார்ஜர். ஸோ ஒரே பாப்புலேஷன் தானே, ஆனால் அவங்களுடைய அவுட்புட் லார்ஜராக இருக்குது. ஏன் அப்படின்னா சோஷியல் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவார்கள். அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் நல்லா சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆகையினால வெஸ்டர்ன் சொசைட்டி அளவுக்கு இன்னும் சிந்திக்கிற திறமை சைனாவுக்கு வரல, ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. சரி, ஒரு கேள்வி எழலாம், சைனா எக்கனாமிக் முன்னேற்றம் அடையட்டும், ஆனால் நம்ம தான் பார்க்குறோம்ல, எல்லாத்துக்குமே இந்த உலக வாழ்க்கைக்கெல்லாம் முடிவு இருக்குது, நமக்கோ இந்த உள்ளிருக்கக்கூடிய விஷயம் இதுதானே நமக்கு முக்கியம், நம்ம ஏன் சைனாக்குள்ளலாம் போட்டி போடுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு தான் சொல்ல வரேன். இப்போ மூடத்தனமாக நம்ம நம்புகிறோம் அப்படின்னு வச்சுப்போமே, இதுக்கு ஆன்மீக பயனும் கிடையாது, பொருளாதார பயனும் கிடையாது. அப்போ எல்லா விதத்துலையும் பார்த்தாலும் இந்த மூடத்தனமான நம்பிக்கைலாம் ஒழினமாக வேண்டாமா? ஸோ நம்ம என்ன பண்ணாலும் யோசித்து பண்ணோம் அப்படின்னு வச்சுப்போமே, நம்ம நாளைக்கு சைனா மாதிரிலாம் ஆக வேண்டாம். நம்ம பாரதம் 1000 வருஷம் முன்னாடி இருந்த பாரதமாக நம்ம ஆக வேண்டும். அப்போ எப்படி இருந்திருக்கும் சொசைட்டி அப்படின்னா, சூப்பர் சிவிலைஸ்டாக ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியாக இருந்திருக்கும்.
இப்போ பிளக்கப்பட்ட பின்தங்கின தேசமாக இருக்கு இல்லையா பாரதம், 1000 வருஷம் முன்னாடி செம கான்ஃபிடென்ட்டாக ஒரு தன்னம்பிக்கை கொண்ட ஸ்பிரிச்சுவல் நாடாக இருந்திருக்கும். 1000 வருஷம் முன்னாடி போயிட்டு அந்த காலத்தில் பாரதம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு தன்னம்பிக்கை கொண்ட நாடாக, அமைதியாக, ஆன்மீகத்தில் ஊற்றம் கொண்ட நாடு. அந்த நாட்டினுடைய நிலையை நாம் மறுபடியும் எய்த முடியும். அதற்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு சோஷியல் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல் டெவலப் ஆகணும். நல்ல பகுத்தறிவாளர்கள், ஆன்மீகத்தில் ஊற்றம் கொண்டு பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, நல்லபடியாக ஆன்மீகத்தில் இருப்பாங்க. சனி ஞாயிறான கோயில் போவாங்க, தியானம் பண்ணுவாங்க, கடவுள் பற்றி யோசிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மற்ற 5 நாளில் பொருளாதார முன்னேற்றத்துக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த உலகத்துக்கு ஒரு சேதம் ஏற்படுத்தாத படிக்கு இப்போ பிளாஸ்டிக்ன்றதை தயாரிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் உலகத்துக்கு எத்தனை சேதம் பாருங்கள். அந்த மாதிரிலாம் செய்யாமல், ஆனால் அந்த பிளாஸ்டிக்கை கொண்டு கும்பகோணத்தில் இருக்கிறவர் ஒருத்தர் அதே பிளாஸ்டிக்கை கொண்டு அஸ்ஃபால்ட்டோட கலக்கி தார் ரோடு போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக்கை எப்படியா ரீசைக்கிள் பண்ண முடியுமா, லேண்ட்ஃபில்லில் போடாமல், கடலில் கொண்டு போடாமல் ஏதாவது விதத்தில் அதை ரீசைக்கிள் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உலகத்துக்கு நன்மை கொடுக்கக்கூடியதான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தில் ஈடுபட்டு கொண்டு ஆன்மீக நாடாக இருக்க வேண்டும் பாரதம். அதற்கு இந்த ஆன்மீக அறிவியலை நாம் நன்றாக அறிந்து கொண்டோமே என்றால் மூட நம்பிக்கையே ஒழிஞ்சிடும். ஸோ அந்த பின்தங்கின தன்மை, பேக்வேர்ட்னஸ் போயிடும். கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்ற குழப்பத்தை மனசுலேருந்து அப்படியே அறவே நீக்கிடலாம். ஸோ இந்த டிவிசிவ்னஸ், பிளவு அப்படின்றது போயிடும். பாரதம் சூப்பர் டெவலப்டாக ஆன்மீக நாடாக இருக்கும். அதுக்கு தான் இந்த முயற்சி. ஆக இந்த எல்லா வகுப்புலையும் ஒரு நல்ல ஒரு கிளாஸ் போல் அட்டென்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து நீங்களும் நல்லபடியாக படித்து எல்லா இடத்துலையும் பகிர்ந்து கொண்டு இந்த முயற்சியானது முதல்ல தமிழகம் பூரா பரவ வேண்டும். இது என்னுடைய ஆசை. இது எவ்வளோ போகுன்றது தெரியல, கடவுள் தான் அனுகிரகம் செய்யணும். தமிழகம் புதுசாக பரவிட்டு அதற்கு பிறகு பாரதம் முழுசாக இந்த ஒரு முயற்சியானது இது பரவ வேண்டும். மொத்த பாரதமே ஆன்மீகத்தில் தழைத்த தன்னம்பிக்கை கொண்ட நாடு, உலகத்துக்கே குன்றத்திலிட்ட விளக்கு போல ஒரு அறநெறியை காட்டக்கூடிய நாடாக பாரதம் விளங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அமைகிறேன். எம்பெருமான் திருவடிகளே சரணம்.